மாற்றுத்திறனாளிகள் பல சங்கங்கள் பல அறக்கட்டளைகளை எல்லாம் நிறுவி எத்தனையோ போராட்டங்களை போராடி அரசோடு சில காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். சில முக்கியமான காரியங்களை சாதிக்க முடியாத நிலையை கண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளில் அதிகமான படித்தவர்கள், பட்டதாரிகள், நிறைய திறமை உள்ளவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமோ பெரிய வளர்ச்சியோ எதுவும் இல்லாத காரணத்தால் மாற்றுத்திறனாளிகள் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒவ்வொருவர் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தங்களது வாக்குகளை அளித்து இவர்கள் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள், அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் என்று காத்து கிடந்த காலங்களெல்லாம் இன்றைக்கு மலையேறிவிட்டது. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் ஒன்று திரண்டு நாங்களும் அரசியல்வாதிகளோடு எங்களது கோரிக்கைகளை நாங்கள் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி உதயமாகியுள்ளது. எங்களது நோக்கம் என்பது இனி நமக்கு இருக்கின்ற வாக்கை, இந்த வாக்கு நமக்கான வாக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது ஒற்றை விரல் நமக்கானது என்ற ஒரே சொல்லோடு இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். இந்த கழகத்தின் மூலமாக நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு வைக்கக்கூடிய 3 முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதற்கு முன்னதாக இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் என்பது இந்த மாதம் 25ஆம் தேதி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பித்து பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. எனவே அவர்களது அங்கீகாரத்தின்படி இனி நாங்கள் இந்த கழகத்தின் பெயரை நாங்கள் எல்லா இடங்களிலும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த கழகம் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல எல்லா பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, பொது மேடைகள், ஊர்வலங்கள் போன்ற காரியங்களை நாங்கள் நடத்தி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு முதல் முறையாக நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகின்றோம். நாங்கள் தெரிவிக்க வேண்டிய 3 முக்கியமான கருத்து, அதாவது எங்களுடைய கட்சியினுடைய 3 முக்கியமான கருத்து என்னவென்றால், நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அரசியல் ரீதியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அரசால் உருவாக்கப்பட்ட 4% இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு அரசு துறையிலும் தனியார் துறையிலும் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது என்பதை மத்திய அரசும் மாநில அரசும் ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் வெள்ளை அறிக்கையாக தர வேண்டும். ஏனென்றால் அப்படி அவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் நிச்சயமாக பணியமர்த்தப்படுவார்கள் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு அது நடைமுறைப்படுத்தப்படாத காரணத்தால் தான் இன்றைக்கு அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் வேலை இழந்தவர்களாக அடுத்தவர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு நிலைக்கு, இலவசங்களை தேடி ஓடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, 1995ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் என்பது 2016இல் அது திருத்தங்கள் செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த திருத்தங்கள் எல்லாம் அரசால் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை கண்காணித்து எங்களது உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பத்திரிகையாளர்கள் உங்கள் மூலமாக எங்கள் கழக உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். உள்ளாட்சி ரைட், அருமையான கேள்வி நண்பரே, வெரி குட். உள்ளாட்சியில் எங்களுக்கு நியமன உறுப்பினர் அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சட்டத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஒரு பொம்மைகளாக செயல்படுவோம். எப்படி என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் உறுப்பினர்களாக அல்ல ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்களுடைய பரிந்துரையின் பேரில் ஒரு மாற்றுத்திறனாளி அங்கே உறுப்பினராக செயல்படுவார். அந்த உறுப்பினருக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது, பேசும் உரிமை கிடையாது, அவர் கொடுக்கின்ற எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது, அவர் எந்த ஒரு டெண்டரிலும் கலந்து கொள்ள முடியாது, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள முடியாது. அவர் போய் அவருக்கான ஒரு இருக்கை இருக்கும், அந்த இருக்கையில் அமர்ந்து அங்கே என்ன பேசுகிறார்கள் செய்கிறார்கள் என்பதை மட்டும் கேட்டு வர முடியும். இதை 10,000, 5,000, 2,500 என்று படிப்படியாக ஊதியத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். அதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்காது என்பதற்காகத்தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சியில் சட்டத்தை திருத்தம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நாங்கள்
நியமன உறுப்பினராக செல்வதை விட எங்களுக்கு ரிசர்வேஷன், அதாவது இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து எப்படி 44 ரிசர்வேஷன் தொகுதி இருக்கு இல்லையா, பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் இவர்களுக்காக இருக்கிறதை போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்து அதில் நாங்கள் போட்டியிட்டு நாங்கள் மக்கள் மத்தியில் வாக்கு பெற்று நாங்கள் பிரதிநிதிகளாக சென்றோம் என்றால் மட்டும்தான் எங்களது குறைகளை நாங்கள் உறக்கச் சொல்ல முடியும், எங்கள் உரிமைகளை பெற முடியும் என்பதற்காகத்தான் இந்த அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதாவது எந்த நன்மையும் ஏற்படவில்லை என்றெல்லாம் சொல்ல அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கும். அதாவது உதவித்தொகை ஏற்றி கொடுத்துருப்பாங்க, 500 ரூபா 1000 ரூபாயில் இன்றைக்கி 1500 ரூபா கொடுக்குறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் ஒரு சிலிண்டர் விலையே 1000 ரூபா. 1500 ரூபாய் வச்சு ஒரு குடும்பத் தலைவரால் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்வி. அப்படி இருக்கும்போது தான் அவர்கள் அடுத்ததுக்காக வந்து எங்கே இலவசம் கிடைக்கிறது, யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று ஒருத்தர் உதவி செய்வர்களை தேடி அலையக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த சட்டத்தை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் ஒவ்வொரு மாற்றத்தினாலும் அவரவர் திறமைக்கு ஏற்ப அரசு நிச்சயமாக அரசும் சரி, அதே சட்டம் தனியார் துறையிலும் வேலை தர வேண்டும் என்று இருக்கிறது. தனியார் துறையில் வேலைவாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த சலுகையெல்லாம் அரசு எங்களை போன்றவர்கள் மூலமாக தனியார் துறைக்கு தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக தனியார் துறையிலும் அரசு துறையிலும் வேலைவாய்ப்புகள் வரும் பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி கூட வேலை இல்லாதவர்களாக இருக்க முடியவே முடியாது. அனைவரும் வேலைவாய்ப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும், இருக்கப்படுவார்கள். அப்படி எங்களுக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களது வாழ்க்கை உயரும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு சமுதாயத்தில் சரியான அந்தஸ்து கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு கருத்து சொல்றேன். டிஎன்ஆர் தமிழ்நாடு ரைட் ப்ராஜெக்ட் வாயிலாக 1763 கோடியே 19 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது உலக வங்கியின் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் பெயரை சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் பெற்றுள்ளது. அதன் மூலமாக எத்தனை பேருக்கு என்னென்ன செய்தார்கள் என்பதை இதுவரையிலுமே வெள்ள அறிக்கை கொடுக்கல. இந்த திட்டமானது 22 ஸ்டார்ட் பண்ணி இதுவரையும் போயிட்டு இருக்குது. அதில் வந்து விஷுவல் இம்பேக்ட் ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே அவங்க செய்யலை. இல்லை இருங்க, அதை நான் சுருக்கம் அழகாக சொல்கிறேன் கேளுங்க. நம்ம தமிழக அரசுலேருந்து வந்து மாற்றுத்திறனாளிகள் துறை என்று ஒரு தனியாக ஒரு துறை இருக்கிறது. அதுக்கு ஒரு IAS ஆஃபீஸர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய திட்டம்னு சொல்லி ஒரு அலுவலகம் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து DDRO ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அங்கே அவங்க மூலியமாக தான் எங்களுடைய உதவித்தொகைகள், எங்களுக்கு வரக்கூடிய பஸ் பாஸ் எல்லாமே கொடுக்கப்படும். எங்களுடைய மொத்த டேட்டாவும் அங்கே தான் இருக்குது. ஆனால் இருந்த போதிலும் இந்த உலக வங்கி பணத்தை வைத்துக்கொண்டு அரசு இன்றைக்கும் நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் குறித்து கணக்கெடுக்கிறோம், அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் இன்றைக்கு அந்த பணங்கள் எல்லாம் செலவாகி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கான மீட்டிங் நடத்துவதற்கு ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு பெறக்கூடிய ஒரு அலுவலகம் இருக்குது. அங்கெல்லாம் கேட்காம ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தோம், அதை கொடுத்தோன்னு சொல்லி தான் கணக்கெழுதி இந்த காசை வந்து விரயம் பண்ணுறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு இதுவரையும் இந்த நிமிடம் வரையும் செய்யவில்லை என்பதுதான் எங்களது ஆதங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.